அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இந்த பதிவை கேட்பதற்கு முன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சூரியனும் செவ்வாயும் மகர ராசியிலே ஒன்றாக இணைகிறார்கள். இந்த செவ்வாய் பூமிக்காரகனாவார், தைரியக்காரகனாவார், சகோதரக்காரகனாவார். சூரியன் ஆளுமை திறமை படைத்தவர், தந்தைக்காரகனாவார், லக்னக்காரகனாவார். ஆளுமை திறமை கொடுக்கக்கூடியவர் சூரியன். இந்த சூரியனும் செவ்வாயும் மகர ராசியிலே வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஒன்றாக இணைவதனாலே 3 ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன. மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவன் தைரியக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன் ஆவார். மேஷ ராசிக்கு 5ஆம் இடம். மேஷம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5. மேஷ ராசிக்கு 5ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். சூரியன் எல்லாவற்றையும் விட வல்லமை படைத்த கிரகமாகும், ராகு கேதுவை தவிர. ஆளுமை திறமை படைத்தவர், எல்லா சிறப்புகளையும் கொடுக்கக்கூடியவர், கம்பீரமான தோற்றம், எதற்கும் ஆளுமை, எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய பெருந்தன்மை கொண்டவராக இந்த சூரியன் விளங்குகிறார். அவர் தந்தைக்காரகன், லக்னக்காரகன் ஆவார். ஒரு ஜாதகத்திலே 1ஆம் இடமும் 5ஆம் இடமும் தான் மிக முக்கியமான இடங்களாகும். 1ஆம் இடம் கௌரவம், பெருமை, அந்தஸ்து ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய அந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவன் தைரியக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் ஆவார். அந்த மேஷ ராசிக்கு 5ஆம் இடம் என்ற முக்கியமான ஸ்தானமாகிய 5ஆம் இடமாகிய சிம்மம் இந்த மேஷ ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது, பிள்ளை பேரணி கொடுக்கக்கூடியது, தாய்மாமா சிறப்பினை கொடுக்கக்கூடியது, குலதெய்வ வழிபாட்டு அருமைகளை, பெருமைகளை, நன்மைகளை கொடுக்கக்கூடியது. ஆக இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த 1ஆம் இடமும் 5ஆம் இடமும், இந்த 2 இடத்திற்கும் அதிபதிகளாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் இரண்டுமே சிறப்பான கிரகங்கள். இரண்டுமே ஆண் கிரகங்கள், எதையும் சாதிக்கக்கூடியவர்கள், வல்லமை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட இந்த மேஷ ராசிக்கு அதிபதியும் மேஷ ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியுமாகிய செவ்வாயும் சூரியனும் மகர ராசியிலே சஞ்சரிப்பது இந்த மேஷ ராசிக்கு 10ஆம் இடமாகும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஆகவே கர்மஸ்தானத்திலே 10ஆம் இடத்திலே ராசியாதிபதியாகிய செவ்வாயும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் ஒன்றாக இணைந்திருப்பது இந்த மேசராசிக்கு காரர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதிலே முன்னேற்றம் காண்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே முன்னேற்றம் காண்பார்கள். அவர்கள், இந்த மேசராசிக்காரர்கள் யாரேனும் வேலை தேடுபவர்களாக இருந்தால் அவர்கள் எதிர்பார்த்த, அவர்கள் தேடிக்கொண்டிருந்த எதிர்பார்த்த வேலைகள் அவர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த மேஷராசியை சார்ந்த தொழில் அதிபர்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். மேஷராசியை சார்ந்த தொழில் அதிபர்களுக்கு, மேலும் இந்த மேஷராசியை சார்ந்த அன்பர்கள், தொழிலதிபர்கள் அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்கு, தொழிலை பெருக்குவதற்கு, வருமானத்தை பெருக்குவதற்கு, முன்னேற்றம் காண்பதற்கு பலவிதமான புதிய வழிகளை உருவாக்கி
அதை பின்பற்றி அதன்படி பலவிதமான உயர்வினை காண்பார்கள், பெருமைகளை காண்பார்கள், வருமான முன்னேற்றத்தை காண்பார்கள், நல்ல சிறப்படைவார்கள். இப்படிப்பட்ட சிறப்புகளை மேஷராசி அன்பர்களுக்கு மகர ராசியிலே ஒன்றாக இணையக்கூடிய சூரியனும் செவ்வாயும் தரவிருக்கிறார்கள். அடுத்ததாக ரிஷபராசிக்கு இந்த சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இணையக்கூடியது ரிஷபராசிக்கு நல்ல நன்மையை கொடுக்கின்றது. ரிஷபராசிக்கு 7ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம், தொழில் ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், காமஸ்தானம். ஆசைப்படக்கூடிய எதையும் அடையக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் அவனும் வீரன், தீரன், பூமி காரகன், தைரிய காரகனாவான். அந்த ரிஷபராசிக்கு 4ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். அந்த 4ஆம் இடம் என்பது இருப்பிட சிறப்பு, தாயின் பெருமை, ஆரோக்கியம், வாகனம், உயர்கல்வி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய கேந்திரஸ்தானம், முக்கியமான ஸ்தானம், சுபஸ்தானம் அந்த சிம்மமாகும். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். ஆக ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய செவ்வாயும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியனும் ஒன்றாக இணைந்து இந்த ரிஷபராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானமாகிய மகரத்திலே ஒன்றிணைகிறார்கள். ஒரு ராசிக்கு 7ஆம் இடம் சுபஸ்தானம், 4ஆம் இடம் சுபஸ்தானம். அந்த சுபஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் 4ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியனும் ஒன்றாக இணைந்து இந்த ராசிக்கு, ரிஷபராசிக்கு பாக்கியத்தை தரக்கூடிய, சிறப்புகளை தரக்கூடிய, பெருமைகளை தரக்கூடிய 9ஆம் இடமாகிய மகரத்திலே ஒன்றிணைகிறார்கள். ஆகியனாலே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மகரத்திலே சூரியனும் செவ்வாயும் ஒன்றிணைவது ரிஷபராசி அன்பர்களுக்கு அன்பர்கள் நிலம் வாங்குவார்கள், புதிதாக நிலம் வாங்குவார்கள். இந்த ரிஷப ராசியை சார்ந்த தொழில் அதிபர்களுக்கு நல்ல நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். இவர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் சிறப்பாக அமைத்து முடிப்பார்கள். இவர்களுக்கு உத்தியோகத்திலே நல்ல உயர்வு காண்பார்கள், வாழ்க்கையிலே பெருமை தேடுவார்கள். இவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளோடு அமைப்புகள் வந்து சேரும். இந்த ரிஷபராசி சார்ந்த அன்பர்கள் எந்த வியாபாரம் செய்தாலும் அந்த வியாபாரத்திலே விருத்தி ஏற்படும், வியாபாரம் பெருகும். மேலும் இந்த ரிஷபராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அரசு வேலைக்காக தயாராகிக் கொண்டிருப்பவர்களுக்கு, அரசு வேலைக்காக தேர்வுகள் எழுதி அந்த வேலைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அறிகுறிகள் அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சுபஸ்தானமாகிய 4 சூரியனும் சுபஸ்தானமாகிய 7 செவ்வாயும் ஒன்றிணைந்து சுபஸ்தானமாகிய பாக்கியஸ்தானத்திலே ஒன்றாக இணைவதனாலே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த மகரத்திலே செவ்வாயும் சூரியனும் ஒன்றாக இணைவதனாலே பயன் அடையக்கூடிய இன்னொரு ராசிக்காரர் தனுசு ராசிக்காரர். இந்த தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்திலே 5ஆம் இடத்துக்குரிய தனுசு ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் 9ஆம் இடமாகிய சூரியன், சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியனும் ஒன்றாக இணைந்து அவர்கள் இருக்கக்கூடிய இடம் தனுசுக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம் பண வரவு ஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம் ஆகியவற்றை, இந்த பண வரவு, குடும்ப நலம், கல்வி, வாக்கு ஆகியவற்றில் சிறப்பினை கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்கு 2ஆம் இடமாகிய மகரத்திலே தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகிய செவ்வாயும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கிய ஸ்தானமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியனும் ஒன்றாக இணைந்து பண வரவு ஸ்தானத்திலே வந்து அமைகிறார்கள். சூரியனும் செவ்வாயும்
ஆகவே இந்த தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்திலே மகரத்திலே செவ்வாயும் சூரியனும் ஒன்றிணைகின்ற பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் காண்பார்கள், பண வரவு அதிகரிக்கும். இவர்களுக்கு பண வரவு நல்லபடியாக முன்னேற்றம் காண்பார்கள். பண வரவிலே வருவாய் பெருகும். எதிர்பாராத வகையிலே இவர்களுக்கு பணம் வந்து சேரும். இவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்களே நினைக்காத எதிர்பார்க்காத பல வகைகளில் இருந்து அவர்களை தேடி பணம் வந்து சேரும். மேலும் இவர்களுக்கு எதிர்பாராத நண்பர்களுடைய தொடர்பு ஏற்படும். புதிதாக நண்பர்கள் வந்து சேருவார்கள். அவர்கள் மூலமாக பலவிதமான ஆதாயங்களை அடைவார்கள். அந்த நண்பர்கள் மூலமாக, அந்த புதிய நண்பர்கள் தொடர்பு மூலமாக பலவிதமான நன்மைகள், ஆதாயங்கள், பெருமைகள் வந்து சேரும் இவர்களுக்கு. மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவருடைய சமூகத்திலே அவர்கள் பழகக்கூடிய வட்டம், நண்பர்கள், கூட்டாளிகள், சமூகத்திலே அவரை மதிக்கக்கூடியவர்கள், இப்படி அவர்களோடு தொடர்புடையக்கூடிய அந்த சமூக வட்டம் இன்னும் அதிகமாகும். அவர்களோடு தொடர்புக்கூடிய, அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய, அவரோடு இந்த தனுசு ராசிக்காரர்களோடு நட்பு பாராட்டக்கூடிய, அன்பை பாராட்டக்கூடிய அந்த நண்பர்கள, அந்த உறவினர்களது, அந்த அன்பர்களது எண்ணிக்கை அதிகமாகி சமூகத்திலே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சமூக வட்டம் விரிவடையும். மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று துடிப்புள்ளவர்கள். இவர்கள் முன்னேற்றத்திற்கான, இவர்கள் என்ன நினைத்து எந்த பாதையிலே, எந்த துறையிலே, எந்த வகையிலே முன்னேற வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்களோ, முயற்சி மேற்கொள்கின்றார்களோ, அந்த துறையிலே அவர்கள் முன்னேறுவதற்கான பலவிதமான வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் நினைத்தபடி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அவர்கள் வந்து சேரும். அந்த வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி, சிலருக்கு முன்னேற வேண்டும் உத்வேகம் இருக்கும், ஆசை இருக்கும், எண்ணம் இருக்கும், கருத்து இருக்கும், ஆனால் வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே தனுசு ராசி அன்பர்களுக்கு இவர்கள் என்ன துறையிலே எப்படி முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, முயற்சிக்கிறார்களோ, அந்த துறையிலே, அந்த வகையிலே முன்னேறுவதற்கான அவர்கள் முயற்சிக்கு ஏற்றபடியான வாய்ப்புகள் அவர்களுக்கு வந்து சேரும். மேலும் இவர்கள் வாழ்க்கையிலே அப்படி வாய்ப்புகள், வசதிகள் வந்து சேருவதனாலே இந்த தனுசு ராசி அன்பர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பிடிப்பு, நம்பிக்கை, ஆக நாமும் பெரியவர் ஆகிவிடலாம், ஒரு விஐபி ஆகிவிடலாம், சமூகத்திலே மதிக்கத்தக்க வகையிலே நாம் நல்ல முறையிலே வாழலாம், சிறப்பாக வாழலாம், பெருமையாக வாழலாம், வசதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம் என்ற அந்த அவர்களது நம்பிக்கை கணிசமாக அதிகரிக்கும். இப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த செவ்வாயும் சூரியனும் மகர ராசியிலே ஒன்றிணையக்கூடிய இந்த காலகட்டத்திலே கிடைக்கவிருக்கின்றன. ஆகவே வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மகர ராசியிலே ஒன்றிணையக்கூடிய ஆண் கிரகங்களாகிய ஆளுமை படைத்த செவ்வாய் படை தளபதி, சூரியன் அரசன், செவ்வாய் பூமி காரகன், தைரிய காரகன், சகோதர காரகன், சூரியன் ராஜா, அதிகாரம் படைத்தவன், ஆளுமை படைத்தவன், எதையும் சாதிக்க வல்லவன். அப்படிப்பட்ட அந்த 2 கிரகங்களும் இந்த மகர ராசியிலே ஒன்றிணைவதனாலே மேஷ ராசி அன்பர்களுக்கும், ரிஷப ராசி அன்பர்களுக்கும், தனுசு ராசி அன்பர்களுக்கும் மேலே சொன்ன நல்ல பலாபலன்கள் கிடைக்கவிருக்கின்றன. இந்த 3 ராசிக்காரர்களும் சந்தோஷமாக, பெருமையாக, வசதி வாய்ப்போடு எல்லோரும் மதிக்கத்தக்க வகையிலே சிறப்பாக வாழ்க்கையை கொண்டு செலுத்துவார்கள். இந்த மகர ராசியிலே செவ்வாயும் சூரியனும் ஒன்றிணையக்கூடிய இந்த காலகட்டத்திலே அறிஞர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன்,
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.